வணக்கம் அன்பு சொந்தங்களே, இது ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். தம்பி பேர் நாசர், ஒரு முத்துப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர். ஒரு சந்தோஷமான செய்தி. அவருக்கு 8 லட்சம் ரூபா கேரளா லாட்டரி அடிச்சிருக்கேன் சொன்னார். எனக்கு ஒரு சந்தோஷம் தாங்கலை. இப்போ உள்ள பொருளாதார சிக்கலில் ஒரு 8 லட்ச ரூபானாக்கா பெரிய அளவில் இப்போ ஆட்டோ வச்சு ஓட்டிகிட்டு இருக்கவர் ஒரு கார் வாங்கி வச்சு ஓட்டலாம்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு என்ன விவரம் கேட்டேன். இது மாதிரி ஃபேஸ்புக்கில் லிங்கு கொடுத்து கேரளாவிலேருந்து ஆன்லைனில் டிக்கெட்டு அவங்க ஒரு நம்பர் அனுப்பியிருக்காங்க. அனுப்புனதுக்கப்புறம் அவங்க சாயங்காலம் ஃபோன் அடிச்சு உங்களுக்கு 8 லட்ச ரூபா பணம் வந்துட்டு அப்படி சொல்லி ஒரு 8000 பணம் அனுப்புங்க, அது ப்ராசஸிங் அமௌண்ட் அப்படின்னாலாம். அதோட எனக்கு ஒரு டவுட்டு, இது அப்படி ஒரு அது ஆப்ஷன் இருக்காது, ஏற்கனவே இது ஒரு ஏமாந்துருக்காங்க அப்படி சொல்லிட்டு விளக்கம் சொன்னேன். அந்த தம்பிகிட்டே கேட்டுக்கோ. வணக்கம் தம்பி. உங்களுக்கு 8 லட்ச ரூபா வந்துட்டு என்கிட்ட சொன்னீங்க. நானும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் சொன்னீங்க இந்த ஃபேஸ்புக்கில் இல்லை கேரளா எல்லா வண்டி சவாரி போகும்போது வாங்கியிருப்பீங்களோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, ஃபேஸ்புக்கில் போகும்போது பார்த்துருக்கும் போது லிங்க் வந்துச்சு. சரி, லிங்கில் போய் கிளிக் கொடுத்தேன். லைக் கொடுத்தோடனே வந்துருச்சு. அதோட அவங்கள கால் பண்ணானுவ. சரி, கால் பண்ணிட்டு மொபைல் நம்பர் அவங்க நம்பர் அனுப்பிவிட்டு அவங்க லிஸ்ட்டு இது எல்லாமே நம்ம ஒரு லிஸ்ட் மாதிரி ஒரு 500 நம்பர் இருக்கும். சரி, போட்டு அனுப்பிவிட்டானுவ. அனுப்பிவிட்டு அவங்க லிஸ்ட்டு எப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, 2வது ப்ரைஸ் எவ்வளோ, 3வது ப்ரைஸ் எவ்வளோ, 1 to 8 என்ன ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டானுவ. சரி, சரி, எல்லா அமௌண்ட்டும் போட்டுட்டு சார் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டுறதுன்னு நான் கேட்டேன். 50 ரூபா கட்டலாம், 100 ரூபா கட்டலாம், 150 ரூபா கட்டலாம்னு சொன்னாங்க. சரி, 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 அதுக்கு நான் 50 ரூபா கட்டுறேன். 50 ரூபா எதில் அனுப்பிட்டீங்க? ஜிபேல அனுப்பிவிட்டேன். ஜிபேல? ஜிபேல அவங்க மொபைல் நம்பர் கொடுத்தாங்க. மொபைல் நம்பர் கொடுத்ததில்ல, ஜிபேல நான் 50 ரூபா அனுப்பிவிட்டேன். நம்பர் செலக்ட் பண்ணேன். நம்பர் அதில் கொடுத்த நம்பரில் 88 89 99 போட்டு செலக்ட் பண்ணி அனுப்பிவிட்டேன். அனுப்பிவிட்டு எத்தனை மணி சார் ரிசல்ட்டுன்னு கேட்டேன். 2 மணிக்குனாங்க. நான் இதான் ஃபஸ்ட்டு பண்ணுறது ஆன்லைனில் லாட்ரி. இது ஓகேவா பண்ணுறது பார்த்தா 2 மணிக்கு ரிசல்ட் வரேன். அவங்கள கால் பண்ணாங்க, லிங்க் அனுப்பிவிட்டாங்க. லிங்க் அனுப்பிவிட்டது அந்த லிங்கை கிளிக் பண்ணேன். உங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்ப நான் ரிசல்ட்டை லிங்கை கிளிக் பண்ணேன். வந்துச்சு அப்படியே கேரளா லாட்ரிந்து. வந்தோடனே கீழே செக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. செக்கை கிளிக் பண்ணாக்கா நம்ம மொபைல் நம்பர் கேட்டது. மொபைல் நம்பர் டைப் பண்ணாக்கா அந்த லிஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் என்ன, 2வது ப்ரைஸ் என்ன, 3வது ப்ரைஸ் என்ன, 4வது ப்ரைஸ் என்ன. 4வது ப்ரைஸில் என் நம்பர் இருக்குது. 4வது ப்ரைஸில் ஆனால் நீங்கள் செலக்ட் பண்ண நம்பரில் அந்த நம்பர் இருக்குது. இருந்த விட்டு எனக்கு ஒரு சந்தோஷம். நம்மளுக்கு கிடைச்சிருச்சு, ஒரு 8 லட்ச ரூபா கிடைச்சிருக்கேன். எனக்கு ஆச்சரியம் ஒரு ஃபஸ்ட் டைம் கிடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அவங்களுக்கு கால் பண்ணணுங்க. சார் நம்பர் செக் பண்ணிடல, நான் செக் பண்ண சார் செக் பண்ணிட்டு இருக்கேன். வர திரும்ப பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் பண்ணி நானே கால் பண்ணேன். சார் இந்த மாதிரி எனக்கு இந்த நம்பர் வந்திருக்கு 4வது ப்ரைஸில். வெரி வெரி வெங்கடேசன் சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புகிறேன். ஓகே சார், நான் கால் பண்ணேன். கால் பண்ணதுக்கு என்ன சொன்னாக்கா ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு பணம் கிடைச்சிருவேன் அப்படின்னு சொல்ல. சரி, நானும் நம்பிக்கிட்டு சந்தோஷமா இருந்தேன். இன்னும் யாரும் சொல்லாமல் இருந்தேன். சரி சொல்லுவோம், எல்லாம் ஓகே ஆன பிறகு நம்ம சொல்லிக்கிடுவோம். நான் ஒரு கனவாக இருந்தேன். சரி, இது பண்ணலாம், இது பண்ணலாம், கார் வாங்கலாம், ஆட்டோ ஜோடிக்கலாம், வீட்டில் கொஞ்சம் வேலைகள்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் வந்துச்சு இருந்தேன். கடன் இருந்தாக்கா அதை தீர்ந்துடலாம். கடைசியில் பார்த்தாக்கா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணுறாங்க. சார் நான் ஒரு மெசேஜ் அனுப்பணும். மெசேஜ் அனுப்பினா வாட்ஸ்அப்பில் இல்லாமல் நான் சாதாரண மெசேஜ் அனுப்புறதுல என்னக்கா பேங்க் அக்கௌண்ட், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அனுப்பிட்டீங்கள, பேங்க் அக்கௌண்ட்லாம் போட்டுட்டு எல்லாம் பண்ணி வச்சு நீங்கள் 8000 ரூபா, உங்களுக்கு 8 லட்ச ரூபாயில் 8000 ரூபா நீங்கள் ஜிஎஸ்டி சார்ஜ் கட்டினாக்கா உங்களுக்கு 8 லட்ச ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் விழுந்துடும் அப்படின்னு சொல்ல. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு. சரி, என்னன்னு தெரியல, நான் பார்த்துட்டு அடிக்கிறேன் சொல்லிட்டு மறு 1 நேரம் கழிச்சு என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் உங்கள் பணத்தில் 8 லட்ச ரூபா வருதுல்ல, அதில் 8000 ரூபா எடுத்துட்டு பைக்காசு அனுப்ப வேண்டியதுனே அப்படின்னு நான் கேட்க. இல்லை சார், அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது, கொள்ள முடியாது, இது கவர்மெண்ட்ல இது சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னாங்க. கவர்மெண்ட் சம்பந்தம்னா அப்புறம் டேரெக்டாக வரட்டுமா, அட்ரஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்ல. அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், பேப்பர் வேணா அப்படின்னு சொல்ல. வர 1 மணி நேரம் கழிச்சு கால் பண்ணேன். நான் சொன்னேன், நீங்கள் 8 லட்ச ரூபா இல்லை, அதில் பாதி நீ எடுத்துருங்க. நாங்கள் பாதி தேவையில்லை சார், எங்களுக்கு தேவை 8000 தான். எனக்கு ஜிஎஸ்டி மட்டும் போதும், உங்களுக்கு எனக்கு அந்த அமௌண்ட்டு தேவையில்லை, உங்களுக்கு கொடுத்த ப்ரைஸு என்ன சார் நம்பிக்கை என்ன சொல்லி கேட்க. இல்லை, நீ வேணால் இந்த அட்ரஸ் இருக்கு பாருங்க, அந்த அட்ரஸ் நீங்கள் அனுப்புறிய, இது நம்ப முடியுமா எங்களுக்கு, இது நம்ப முடியாது. அதனால நான் அடிக்கடி ஃபோன் வந்துகிட்டே இருக்கு எனக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா எப்போ சார் அனுப்பியன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதான் நடந்துருக்கு. அதனால எனக்கு ஏமாந்து போகிறது அவசியம் இல்லை. ஏன்டா 50 ரூபா போனது போட்டேன். மறு 8000 கட்டி 8000 போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அதனால யாருமே இந்த மாதிரி ஆன்லைனில்
எதுவும் பண்ணாதீங்க. அதாவது நீங்க கொஞ்சம் விவரமான ஆள்னால இவ்வளவு நடந்திருக்கு. இதே விவரம் எல்லாம் ஆள்னாக்க உடனே அதை செஞ்சுட்டு ஒரு 8 லட்சம் வாங்கணும். ஏமாந்துருப்பாங்க. ஏன்னா இப்போ உள்ள பொருளாதார சிக்கல்ல வந்து ம். பாத்தீங்கன்னாக்க இப்ப நிறைய பேர் ஏமாந்துருப்பாங்க. ஆமா. இது ஒரு விழிப்புணர்வு பொதுவா மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இது மாதிரி ஆன்லைன்ல உங்களுக்கு அது விழுந்திருக்கு இது விழுந்திருக்கு ம். அப்படின்னு மோசடி இது வந்துச்சுன்னா தயவு செய்து அதை இது பண்ண வேண்டாம். ஆமா. அதோட இந்த சைபர் கிரைம் வந்து அந்த குற்றத்தை தெரிவிக்க 1930 ஒரு நம்பர் கூட ஒரு சொல்லி 1930 தான் நினைக்கிறேன். அந்த நம்பருக்கு அந்த நம்பருக்கு அடிச்சு நம்ம புகார் தெரிவிப்போம்.